அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிதிஷ் முரளி மோகன். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ராஜா காலத்தில் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, பக்கத்து நாட்டு ராஜா போய் இன்னொரு நாட்டை வந்து பிடிச்சி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்தி, அது இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் சூறையாடி, அந்த பொருள், அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள், அது நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது மாதிரி இப்போது 2026 இது. இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இது அமெரிக்கா வந்து ஈரான் மேலேயும் அதுக்கப்புறம் கிரீன்லேண்ட் சொல்லக்கூடிய இந்த 2 நாடுகள் மேலே நடத்த போகிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஒரு ஐஸ் மேலே வந்து மொத்தமாக படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஊர். வருஷத்தில் மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துல 4 மாதம்லாம் அது மேலே பனி எதுவும் இருக்காது. அது மேலே வந்து அமெரிக்காவுடைய அதிபரான பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அது மேலே கண்ணு வச்சுருக்காரு. எதுக்காக அது மேலே கண்ணு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலங்கள், அதாவது இந்த 25க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளங்கள்னால தான் வந்து மார்க்கெட் ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருந்துச்சு. எண்ணெய் வளங்கள் அதை வந்து அமெரிக்கா வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. கண்ட்ரோலில் வச்சுருந்த அமெரிக்கா வந்து இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன டெக்னாலஜி வருதுன்னா இவி மார்க்கெட் தான் இப்போ பெரிய லெவலில் போகுது அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரீன்லேண்டில் பார்த்திங்கன்னா இந்த டெக்குக்கு தேவையான கணினி வளங்கள், அதாவது இந்த சிப்பு, அதுக்கப்புறம் இந்த ரோபோட்ஸ் தேவையான இந்த சிப் மைக்ரான் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த புரதச்சத்துகள், விட்டமின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தில் தான் அதிகமாக கிடைக்குது. அதை குறி வச்சு இப்போது அந்த நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு. முதல்ல அவர் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது என்னன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 52,000 மக்கள் மட்டும்தான், அதாவது ரொம்ப குறைஞ்சபட்ச மக்கள் தான் அங்கே வசித்து வராங்க. அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது ஒரு தலைக்கு இந்திய ரூபாய் படி பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கு 1 கோடி ரூபாய் தரேன், எல்லாம் அதாவது உங்களுடைய கிரீன்லேண்டை அமெரிக்காவுக்கு எழுதி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் நாங்கள் மாற்றிக்க தயாராக இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டிலே தனிப்பட்டு இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10% டேக்ஸ் போட போகிறார். எதுக்குன்னா வரி. அதாவது இந்த நாடு வந்து அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டணும். அதாவது 10% வந்து அந்த நாடு கப்பம் கட்டணும். எதுக்காக? இவங்க வந்து அந்த நாட்டை வந்து இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியும் யாரும் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, அதோடு நிறுத்தல அவர். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, வர ஜூன் மாதத்துலேருந்து 25% கப்பம் கட்டணும். எதுக்கு? இவங்க வந்து அப்பயும் எழுதி வைக்கல அப்படின்னா. இதுக்கு போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யார்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணி இதை வந்து நம்ம இந்த நாட்டை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது அவர் முக்கியமாக இன்வால்வ் ஆகிறதுக்கு இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன்லேண்ட் மேலே இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கும் கிரீன்லேண்ட் போகிறதுக்கும் நம்ம வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்குது. அது இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிரீன்லேண்டில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் வந்து 6 மாதத்தில் அந்த வருடத்தில் 6 மாதத்துலேருந்து 4 மாதங்கள் உருகி போகிறதுனால அங்கே ஒரு வழி ஏற்படுது, அதாவது ஈஸியாக போகிறதுக்கு. அதாவது இப்போ வந்து ஒரு 150 கிலோமீட்டர் சுற்றி போகிறது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்லேயே போயிட்டு வர மாதிரி. இப்போ அவங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை கைப்பற்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி போடுவாங்க. அதாவது நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி டோல்கேட்ஸ் மாதிரி போட்டு அங்கே போகிற ஷிப்புகளுக்கு வந்து சந்தா வந்து வசூலிப்பாங்க. அதாவது ஒரு அமௌண்ட், மினிமம் சார்ஜ், இந்த சார்ஜ் கொடுத்தா தான் இந்த வழியாக போக முடியும்னு சொல்லி அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிரீன்லேண்ட் முடிஞ்ச அப்புறம் அமெரிக்கா கண்ணு வைக்க போகிற அடுத்த இடம் அங்கே தான். இதுக்கு அதை எப்படி அவங்க உறுதிப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே வந்து அந்த ஊரில் வந்து உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு. யாருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும், அது இல்லாமல் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே, இந்த படிக்கிற பசங்களுக்கும் யங்ஸ்டருக்கும் 2 பேரும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து பெரிய ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த அரசாங்கம் வந்து அவங்க மக்களையே கிட்டத்தட்ட 5,000 பேர் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அந்த 5,000 பேர் மட்டுமே வெறும் படிக்கிற பசங்களும் யங்ஸ்டர்ஸும் மட்டுமே 5,000 பேர் இறந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு போயிட்டு இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் உள்ள வந்து, அதாவது வந்து இந்த நாட்டு மக்கள் மேலே கை வச்சா கண்டிப்பாக வந்து அந்த மக்கள் கேட்டால் என்னுடைய, அதாவது அமெரிக்காவோட இராணுவத்தை வந்து நான் அனுப்புவேன். எதுக்கு? ஈரானுடைய அரசாங்கத்தை கவுத்துறதுக்காக ஒரு பிளான் போட்டுருக்காரு இவர் இங்கே. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா
2026 இந்த மாதிரி டைமில் கூட இதெல்லாம் நடக்குது. அதாவது இந்த நாட்டு ராஜா போய் அந்த நாட்டை போர் பண்ணி அந்த நாட்டை பிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இப்போயும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெறும் உள்கட்டமைப்பு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் தெரிஞ்சிக்காம உலக நாட்டுகளில் என்ன நகர்வுகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.